வேற பக்கம் போயிடும். அல்லது அங்குள்ள சில மனிதர்களை பார்ப்போம், அல்லாஹ் வேற ஒரு பக்கம் கொண்டு போவான். அந்த என்ன வேற ஒண்ணு வாயில வந்ததோ அதை நம்ம முன்னாடி யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த நேரத்துக்கு அந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்து அந்த மக்கள் அனைவருக்கும் அது பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிடுவான். இதுதான் ஷேக்குடைய ஃபைசான் அப்படிங்கிறது. சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மா பயான் யாரெல்லாம் கேட்டீங்க? அலிமோல ஜும்மா பயான் செஞ்சு பள்ளிவாசல பயான் செய்து அதை ஷஹூதி நம்பர் குரூப்ல போட்டுருந்தாங்க. யாரெல்லாம் கேட்டீங்க? பாதி கேட்டீங்க சார். சரி, வேற யார் கேட்டீங்க? மிஸ்கின் கேட்டேன். யாரு? அபுல் கலாம். பேர் சொல்லுங்கம்மா. அபுல் கலாம் சவுதி எஜமானே. மாஷா அல்லாஹ். வேற யார் கேட்டீங்க? அந்த பயான் எல்லாருமே கேளுங்க. அதாவது ஒரு ஆலிம்கள் கூட இவ்வளவு ஆயத்துல பேச மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த பயான் கேட்கும் போது அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி நல்ல சீதேவிய என்னுடைய முறிதானை கொடுத்து எனக்கு பேர் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அலிமான லைன்ல வரலையான்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்களா? இருக்காங்களா? அலிமான ஊர்ல தான் இருக்கிறாங்க, ராமநாதபுரத்துல. தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பள்ளிவாசல்ல ஜும்மாவில எந்திரிச்சுட்டு சரளமா ஆயத்துகள் வருது, ஹதீஸ்கள் வருது. இத்தனைக்கும் ஒரு ஆலிமில ஒன்னாவது கும்பிடா கூட மனசுல ஓதல, சரளமா வருது. இது ஷேஃபுடைய பிச்சை. அது இந்த சில்சிலாவுடைய பரக்காத்து. தொடர்ந்து ஷேகமாவுடைய பயானை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஷேஃபுடைய பயான டெய்லி கேட்கறதுனால அதில் உள்ள ஆயாத்துக்கள் ஹதீஸ்கள்லாம் அப்படியே சரளமா ஆலிம்கள் சொல்ற மாதிரி சொல்றாங்க. அவங்கள மாஷா அல்லா, மாஷா அல்லா, பாரக்கல்லா. அல்லாஹ் தஆலா அவங்களை கலிமாவுடைய சேவைக்கு பொறுக்கி எடுத்துக்கொள்வான். அதே மாதிரி வசீமுல்லா, இது எல்லா பெருபாகிலும் அதை பின்பற்றணும். பாருங்க, வசீமுல்லா ஆலிம் இல்ல, அவங்க பயான்ல சரளமா ஆயாத்துல் ஹதீஸுகள். அது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு முரீதுகளுக்கும் அல்லாஹ் தஆலா அதை நசீபாக்கணும் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்து நயினார் முல்லா அப்படி உருவாகிட்டு வர்றாங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி அவங்களும் அல்லாஹ் தஆலா அவர்களும் கலிமாவுடைய சேவைக்காக பொறுக்கி எடுத்துக்கொள்வான். இன்னைக்கு காலையில என்ன சின்னம் கொடுத்தான், நயினார் மூலகம் ஹிலாபத்து கொடுத்து கலிமாவை சேவையில ஈடுபடுத்தணுமே அப்படின்னு நல்லா சிந்தனை கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நாடுவான். அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்ல சேவைக்காக நம்ம எல்லாரையும் பொறுக்கி எடுத்துக்கொள்வான் இன்ஷா. சொல்லுங்க வசீமலா, சொல்லுங்க. சூஃபியாக சொல்றாங்க அழுகை இருக்கே அல்லாஹ் கொடுக்குற ஒரு பேர் இன்பங்கிறாங்க. சில பேருக்கு சிரிக்கிறது இன்பங்கிறாங்க. உண்மையில அல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்து ரப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் தேம்பி அழுது கண்ணை தொடச்சு பாருங்களேன். அடாடா, என்னவோ பெரிய ஒரு பேரின்பம் கிடைக்கும். நம்ம எஜமா முன்னாடி உட்கார்ந்து அழுவதற்கு ஒரு இன்பம் இருக்கு. அந்த இன்பம் சொர்க்கத்துல கிடைக்குமா? கிடைக்காது. அல்லாஹ்வுடைய எல்லா தஜல்லியும் வெளிப்படாது நம்ம சொர்க்கத்துல. அல்லாஹ்வுடைய கஃபாரியத் எங்க, அல்லாஹ்வுடைய சத்தாரியத், இந்த மாதிரி எத்தனையோ அல்லாஹ்வின் சிபாத்துகள் சொர்க்கத்துல வெளிப்படாது. முன்தகீம் அல்லாஹ்வின் சிபாத். அல் ஹாஃபிதுர் ராஃபி, உயர்த்துபவன் தாழ்த்துபவன். எங்க தஜல்லி சொர்க்கத்துல இல்லையே. அதெல்லாம் சூஃபி ஆட்கள் சொல்றாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய தஜல்லியாத்துகள் சிபாத்துகள் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய இடம் துனியான்டாங்க. துனியாதான் அல்லாஹ்வுடைய எத்தனை 99 சிபத்துகள் இருக்கோ அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய இடம். முதல் கண்ணியப்படுத்துவன் கேவலப்படுத்துவன் அல்லாஹ்வுடைய பேர் சொர்க்கத்துல வெளிப்படுமா? அது வெளிப்படாது. அல்லாஹ் அல் ஹாதி அல் முதல், வழி கெடுப்பவன் வழி காட்டுபவன் சொர்க்கத்துல வெளிப்படுமா? வெளிப்படாது. அங்க சில சிபத்துகள் வெளிப்படும், சில சிபத்துகள் வெளிப்படாது இல்லையா அங்க. அதனால அல்லாஹ்வுடைய முழுமையா நீ அல்லாஹ்வை ரசிக்கிறது, அல்லாஹ்வுடைய முழு பக்கத்தை நீ பாக்குறது துனியால தான். சொர்க்கத்துல போய் உட்கார்ந்தா அல்லாஹ்வுடைய முழு பக்கத்தை நீ பார்க்க முடியாது. ஒரு பக்கத்தை தான் பார்க்கணும், தஜல்லி தான் பார்க்கணும். சொல்றது யாருக்கு விளங்க தெரியல. ஒரு பெண்ணுடைய அழகான முகம் இருக்குது. அந்த முகத்தை அவங்க நோஸ் பீஸ் போட்டு மறைச்சிட்டாங்க. கண்ணை மட்டும் தெரியுது, நெற்றி மட்டும் தெரியுது வச்சுங்களேன். பாதி தெரியுது, பாதி தெரியல. நோஸ் பீஸ் போட்டிருக்காங்க. அது இல்லவா முகத்துல வாய் மூக்கு போடுவாங்கல்ல, மாஸ்க் போட்டு ஒரு பெண் அந்த முகத்தை மறைச்சிட்டாங்கன்னா பாதிதான் தெரியும், பாதி தெரியாது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் சொர்க்கத்துல மாஸ்க் போட்டிருப்பான். ஏன்னா பாதிதான் ரசிக்க முடியும். துனியாவில அல்லாஹ் முக்கம்மலா பார்த்தான் பாருங்க. அல்லாஹ் முழுமையான சிபாத்துகளை முழு தஜல்லிகளை நீ பாக்குறது துனியாதான். சொல்லுமா, அழகா சொன்னீங்க, சொல்லுங்க. நம்மளை இல்லாமலாக்கி பனாவாக்கி எல்லாம் ஒரு மனுஷனா நம்மளை நாமே திட்ட மாதிரி ஆக்கி
அல்லாவுடைய குதிரத்துவம் நம்மளை ஏழாமதாக்கி, அல்லாஹ் நானே சுயமா என்னை திருத்திக் கொள்ள முடியாத ரப்பேன்னு சரண்டர் ஆகி கை ரெண்டையும் தூக்கி பணாவாரம் இல்லம்மா, அதுதான் பாவம் வச்சிருக்காங்க. பாவங்களை மட்டும் வைக்கவே வச்சுங்க, இது பாவம் என்று அல்ல சொல்லலே வச்சுங்களேன், மனுஷன் தலை நிமிர்ந்து போய் சுத்துவான், என்னை விட அவளி யாரும் கிடையாது துணியாவில. இப்ப நாம என்ன சொல்றோம், என்னை விட சைத்தான் துணியாவிலே யாரும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒன்னான ஒரு சைத்தான் இன்னும் நம்மளே வந்தாவத்துல உடைச்சு ஒரு பணிவை உண்டாக்குற பாருங்க முதல்ல தெரிஞ்சாவதால. அதுதான் வச்சிருக்கான் பாவங்களே எல்லாத்தால. சுவானம் சொல்லுங்க, அழகா சொன்னீங்க, சொல்லுங்க. அல்லா ரொம்ப நேசிக்கிறேன், இன்னும் தவ்வாபி பாவம் செஞ்சு தௌபா செய்பவர்கள் அதிகம் நேசிக்கிறேன், பரிசுத்தமானவர்களையும் நேசிக்கிறேன். அடுத்த அந்த தான். ஏன்னா இவர்கள் உண்டான பணிவு, இவங்க உண்டான ஒரு கிரியாவதாரின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நடுநடுங்குதல், எல்லா இடத்துல தன்னை ஒப்படைக்குதல், மற்றவனுக்கு பார்க்க முடியாது இல்லையா? சொல்லுங்க. நம்மளும் அந்த வார்த்தையே இப்ப இப்படி ஆயிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. அல்லாஹ் பத்தி யாராவது எதுவும் சொல்ல மாட்டாங்க. திரும்ப கொடுத்தீங்களா? திரும்ப கொடுத்தீங்களா 10 ரூபாயா? இல்ல ஆமா, கொடுத்துருக்கணும் நீங்க. மௌலா சொல்லும் போது தசரா உண்டாச்சு கைஃபித்த ஷஹூதாச்சுனா திரும்ப கொடுக்கணும், திரும்ப திரும்ப சொல்லும் காலம் எல்லாம் கொடுக்கணும். ஒரு 10 ரூபாய் தான் படிச்சுக்கணும். அது இப்ராஹிம் அது அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தோட்டத்துல வேலை செய்ய வந்தாங்க. ஒரு மலக்கு மனித உருவத்துல வந்தாங்க. அல்லாஹ் புகழ்ந்தான், சுப்ஹானது சுப்பூன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் அப்படினா, சுப்ஹானதில் முல்கி வல் மலகூத் சுப்ஹானதில் இஸ்ஸத்தி வல் அஸமத்தி வல் குத்ரத்தி வல் கிப்ரியாஇ வல் ஜபரூத் சுப்ஹானல் மலிக்கில் ஹய்யில் லஸீ லா யனாமு வ லா யமூத் சுப்பூன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் அப்படின்னு சொன்னாங்களா? செம்ம கவிதை. இந்த மாதிரி தஸ்பீ கேட்டதே இல்லை அப்படின்னு செமையா கவிதைட்டாங்க. அப்படியே துள்ளி துடிச்சு போய் ஓடி போயிட்டு, அல்லாஹு என்ன எஜமா சொல்லிட்டீங்க போல அப்படிலாம் சொல்லிட்டீங்களே, வா வா வா, கேட்கவே இவ்வளவு இன்பமா இருக்கு, திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த மலக்கு சொன்னாங்க, மனித உருவத்துல வந்த மலக்கு, நான் சும்மா சொல்ல முடியாது, என்ன எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீ என்ன வேணுமா கேள்பா, திரும்ப சொல்லுப்பா, கேட்கவே இனிமையா இருந்துச்சுப்பா, கேட்க என் காதுல தேன் விட்டு பாக்குதுப்பா, சொல்லுப்பான்னு கேட்டாங்க. சொன்னா உங்க ஆட்டு மந்த முழுசா கொடுத்துற, எடுத்துக்கோ சொல்லு அப்படின்னு. அவர் மறுபடியும் ஆரம்பிச்சாரு, அப்படியே ஆரம்பிச்சாரு. கேட்டு மறுபடியும் கேள்விட்டு ஆயிடுச்சு, போதை ஏறிச்சு. திரும்ப சொல்லுப்பா திரும்ப சொல்லுப்பான்னு கேட்டாங்களாம். என்ன மறுபடியும் கொடுப்பீங்க, என்ன வேணும் உனக்கு, உன் மாட்டுடைய மந்தையெல்லாம் கொடுத்துரு, எடுத்துக்கோ, திரும்ப சொல்லு திரும்ப சொல்லு. அப்புறம் ஒட்டக மந்தையை கேட்டாங்க, கொடுத்து எடுத்துக்கோ, வீடு வாசல் எல்லா அடிமைகள் அத்தனை பேர் எடுத்தாங்க. இனி ஒண்ணு கொடுக்க ஒண்ணுமே இல்லையே, என்னையே வச்சுக்கோ, மறுபடியும் சொல்லு, என்னையே அடிமையாக்கிக்கோ, மறுபடியும் சொல்லுட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, பாருங்க இதுதான் என் காதல், என் நேசரை பாத்தீங்களா அப்படின்னு. அந்த மலக்கு இது மலக்கு தான் இதுன்னு சொல்லி காமிட்டாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய புகழ் பாடனா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வருவாரு, ஒரு பருவத்தில் இருந்த காலத்துல ஒரு முசாஃபர் வருவாரு, வந்து நின்று குர்ஆன் ஆயத்து ஓதுவாரு, துஆக்கள் செய்வாரு, புகழ் பாடுவாரு, இந்த மாதிரி ஃபாத்தி இது மாதிரி ஸலவாத் ஓதுவாரு. எனக்கு காசு கொடுங்க கேட்க மாட்டாரு. அவர் ஓத ஓத அவ்வளவு பேரின்பமா இருக்கும். இந்த 10 ரூபா போடுவேன், அவர் திரும்ப ஆரம்பிச்சிருவாரு, 10 ரூபா மறுபடியும் போட திரும்ப ஆரம்பிச்சிருவாரு, ஆயத்து குர்சி தான் ஓதிட்டு இருப்பாரு. போட அப்படியே போட்டு போட்டு அல்லாஹ்வுக்கு அவர் போதி பிடிக்கிற வரைக்கும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் போட்டே இருக்காரு. சுமாரான 100 ரூபா 150 ரூபா போட்டிருக்கோம் அவருக்கு. அந்த மாதிரிலாம் அவரா முடிச்சுட்டு போற வரைக்கும் போடுறது நினைச்சுங்களா? அந்த மாதிரிமா அல்லாஹ்வுடைய புகழ் கேட்டா, எஜமானுடைய புகழை கேட்டா எந்த உள்ளம் துணுக்குறாரு, எந்த உள்ளத்துல கைப்பிட்டு வராது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான். ரொம்ப சொன்ன நீங்க இன்னும் 10 ரூபா போட்டேன் 100 ரூபா போட்டேன்னு சொல்லி ஆனந்தமா இருந்திருக்கேன். அதே மாதிரி மௌலா தன் கைஃபியாத்துல பயன் செய்வாங்க. பேசுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். என்னன்னு சொல்லிட்டு இதே ஹால்லயே செகண்ட் நான் இருந்துட்டு இருக்கும் போது மிஸ்கின் வீட்டுக்கு ஒரு பொருள் ஒண்ணு வாங்கிட்டு போனேன். மிஸ்கினுக்கு இதே ஹாலே ஓடிட்டே இருக்கும் போது வீட்டுக்கு வாங்கிட்டு போன பொருள்ல பிவி இது என்னங்க இது, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, இந்த மாதிரி குறை இருக்குது இது எதுன்னு. டக்குன்னு மிஸ்கின் செகண்ட் நான் வெளியாக்குனாங்க. ஏமா இப்ப வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் வந்து நிக்கிறான், அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி கேட்கறான். நீங்க என்னமா செய்வீங்க? உங்களுக்கு என்ன, அதாவது நம்ம கிட்ட கேட்கிற அவனுக்கும் நமக்கு என்ன உறவு? நம்ம எஜமான அவன் பிச்சைக்காரன் மிஸ்கின், அவன் நம்ம கிட்ட கேட்கறான். அப்ப நம்ம கொண்டு போய் இன்னைக்கு என்ன வச்சிருக்கிற, சாம்பார் வச்சிருக்கிறியா, சரி மீன் ஆக்கிருக்க, கொண்டு போய் கொடுக்குற.
ஏமா மீனும் சாம்பாரும் கொடுக்குறீங்களே, ஒரு கோழி யானை வைக்க கூடாதா? கோழி யானத்தை கொடுத்த. ஒரு மட்டன் பிரியாணி போட்டு கொடுக்க கூடாதா? அதே போட்டு கொடுத்த. ஒரு இது என்ன உரப்பு அதிகமா இருக்கு, புளிப்பு அதிகமா இருக்கு, இப்படி ஏதாவது கேட்டா நீ என்ன சொல்லுவ சொல்லி ஃபர்ஸ்ட் அவன் கேட்க மாட்டான். உண்மையான பிச்சைக்காரனா இருந்தா போடுறத வாங்கிக்கிட்டு இது நமக்கு இது தகுதியே கிடையாது, இவங்க நமக்கு செய்யணும்னு அவசியமும் கிடையாது, நம்ம செஞ்சானே சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போவான், குறை சொல்ல மாட்டான். அப்படியே குறை சொன்னா நீ என்ன செய்வ? பிச்சைக்காரன் நீ எந்த குறை செய்ய நீ சொல்லிட்டு அடுத்த தடவை நீ போடுவியா? போடவே மாட்டேன். உண்மையான பிச்சைக்காரன்னா இப்படி இருக்கணுமா? உண்மையான பிச்சைக்காரன் நான் கொண்டு வந்து கொடுத்தேன்னா நீ புருஷன் கொடுத்தான் கணவன் கொடுத்தான்னு சொல்லி அப்படி பார்க்க கூடாது. மினல்லாம் அல்லாஹ்கிட்ட இருந்து வந்தது நீ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னியா கண்டிப்பா நீ பிச்சைக்காரனா? நான் மிஸ்கின், நான் பிச்சைக்காரன், என்னுடைய எஜமானன் கொடுத்தான், அணுவத்தனையும் இதுக்கு எனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லி நம்ம இருந்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு காலமும் அதுல நம்ம ஒரு குறைய காணவே மாட்டோம். சகாநாயம் எப்படி வச்சிருக்காங்கன்னா, இப்ப சகாநாயம் இன்னைக்கு கூட சகாநாயம் மஜ்லிஸ் பயான கேட்க வச்சாங்க. பள்ளப்பட்டி பயானா இது அந்த பயான்ல இதுல ஜும்மா பயானான்னு சொல்லி தெரியல. அதுல சகாநாயம் சொன்னாங்க, ஊருக்கு போயிட்டு இப்ப மாணவர்கள் எல்லாம் வந்து திருப்பி ரிட்டர்ன் வராங்க. ஊருக்கு போகும்போது இந்த நியமத்தை பாக்குறாங்க, அதை பாக்குறாங்க, காரு பங்களா, இவன் இதை வச்சிருக்கான், அதை வச்சிருக்கான், செல்லு வச்சிருக்கான், இப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அப்ப சர்க்கார் நாயகம் மிஸ்கின் கல்பை பார்க்க வச்சாங்க. உண்மையிலேயே இதே மாதிரி பார்க்கக்கூடிய பார்வையை சர்க்கார் நாயகம் கல்புல கொடுக்கவே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, அதாவது அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இல்ல, உண்மையிலே என்ன பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் இது உனக்கு அதிகம், இது உனக்கு அதிகம், இதுக்கு நீ தகுதி கிடையாது. நான் இந்த சபைக்கு எப்படி தகுதியுள்ள ஒரு காலம் எனக்கு தகுதியே கிடையாது. கரம் நேமத்துக்கு கீஞ்சிலாயா, உன்னுடைய கரம் தான், உன்னுடைய அருள் தான் என்னை இழுத்து கொண்டு சென்றா. ஒவ்வொரு நேமத்தில் பார்க்கும்போது நானும் இதான் நானும் காலையில பிராணி மண்ட உட்காந்து பேசிட்டு இருந்தோம் சொன்னோம். இதெல்லாம் நமக்கு எதுவும் தகுதியா தெரியுதா? நீங்க சொன்ன இதேதான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், நேற்றும் பேசிட்டு இருந்தோம். இதுவா நமக்கு தகுதி? எல்லாமே அல்லாஹ் நம்ம தகுதிக்கு அப்பாற்பட்டு கொடுக்கணும். அந்த எந்த பாவிகள்ல பார்த்தா எல்லாரோட அதிகமான பாவியா நான் தெரியுறேன். ஆனால் ரப்பே உன் கருணையை பார்த்தா ரப்பே எல்லாத்தோட அதிகமா என்மையாதான் நீ கருணை செஞ்ச மாதிரி தெரியுது. இன்னும் சொல்ல போனா நான் சொன்ன பிராணி மாட்டேன், மொத்த துணியாவில் நான் பாக்குறேன் என்மையாதான் அல்லாஹ் கருணை அதிகமா செஞ்சிருக்கான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கலிமி நாயகம் சொல்லி காட்டுறாங்க. मुझे जैसे बुरे पर बाबे करम अब तक जो खुला है क्या बोलूं, करता भी बुरा और हूं भी बुरा, फिर फजले खुदा है क्या बोलूं, मुझे जैसे बुरे पर बाबे करम, என்னை போன்ற பாவிகள் மீது உன் அருள் கதவு ரப்பே அபுத்தக்கு ஜோ குலா இதுவரை திறந்து வைத்திருக்கிறாய், கேபோல் உன்னை எப்படி அது நன்றி செலுத்துவேன், என்ன வார்த்தைகள் அதை வர்ணிப்பேன். புறா ஒரு பூமி புறா, நான் செய்வதும் பாவங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறேன், இருப்பதும் பாவியாகத்தான் இருக்கிறேன். விருப்பதிலே குதாக கேபோலும் இருப்பினும் இனிமேல் அல்லாஹ்வுடைய கதவு அருள் திறந்திருக்கிறது, அதை எப்படி நான் வர்ணிப்பேன். சொல்லிட்டு சொல்றாங்க, होता नहीं मुझसे खैर कोई, இன்னிலே ஒரு நன்மை கூட நிகழ்வதே கிடையாது. அவர் ஷர்கா பி கோயி அது நாரை, என்னில் நிகழ்கிற தீமைகளுக்கும் அளவே கிடையாது, என்னில் நிகழ்கிற தீமைகளுக்கும் அளவே கிடையாது. होता नहीं मुझसे खैर कोई और शर्का भी कोई हद ना रही, फिर फजले खुदा मुझ पे यहाँ औरों से सिवा है क्या बोलूं, இன்னில் இதுவரை ஒரு நன்மை நிகழவும் இல்லை, இன்னில் என்னை ஒரு பாவம் கூட என்னை விடுபடவும் இல்லை, என்னுடைய ஏற்பட்ட பாவங்களுக்கு எல்லையும் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் ஜல்லஷானுடைய ஃபضل இப்பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன், அவரோசே சிவாக மற்றவர்களுக்கான எனக்கு ஒரு படி அதிகமா தான் அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிறான், குறைக்கவே இல்லை. என்ன குறை வச்சா அல்லாஹ் எனக்கு சுபான் அல்லா அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். மூலம் அதே சொல்றாங்க பாரு. அதாவதுமா நிறைய நேரத்துல பார்த்திருக்கேன், ஒரு கைஃபீத் எனக்கு ஒரு வாரத்துல சில மாதங்கள் ஏற்படும், அந்த வாரத்தை சர்க்காட்ட போனா அதேதான் எனக்கு என்ன கைஃபீத்தோ அதான் எஜமா பைசா நான் பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி முரீதுகளுக்கும் ஷேகுமானுக்கும் உள்ள தொடர்பு, ஷேகுடைய கல்வில என்ன ஃபைசான் வருதோ, எந்த முரீது ஷேக்ல ஃபனாவா இருக்கிறாங்களோ அதே ஃபைசான் அப்படியே முரீதுடைய கல்விலையும் வரும். அந்த முரீது இங்க இருந்தாலும் சரி, அவரு காரைக்கால் இருந்தாலும் சரி, பஹ்ரைன்ல இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, சந்திரமண்டலத்தையே போயிருந்தாலும் சரி, பனாஃபி ஷேக்ல வந்துட்டாமா எந்த ஃபைசான் ஷேഖன் மேல இறங்குதோ அப்படியே இறங்குவோம். சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்க ஜி. லா இலாஹ இல்லல்லாஹ்.
சகாநாயகன் சொன்ன இதே வார்த்தை கைஃபியத்துல நான் வந்து ஓடிட்டு இருந்துச்சோ அதே கைஃபியத்தை நீங்க பயன் செய்ய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க. சகாநாயகம் சொல்லி பிராணி மாட்டேன் இந்த வார்த்தையை சொல்லி காமிச்சுன்னு சொன்னாங்கல்ல, இதே வார்த்தை சகாநாயகம் சொல்லும் போது சிரிப்பும் வருது அழுவையும் வருது. இதே சேம் வார்த்தை கூட மாறல. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சகாநாயகம் பள்ளியாசலுக்கு போக வச்சாங்க. கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். இருக்கிறதுல ஆக லாஸ்ட் சஃப் தான் கிடைச்சிச்சு. அப்ப போய் நிக்கும் போதே இமாம் நின்று தொழுதுட்டு இருந்தாங்க. அப்ப போய் பின்னாடி போய் நிக்க போகும்போது அல்லாஹ் அப்படியே அந்த சஃபு எல்லாரும் பார்க்க வச்சாங்க. பள்ளியாசல் பாதி பள்ளியாசல் அப்படியே ஃபுல்லா நிறைஞ்சு அவ்வளவு மக்கள் இருந்தாங்க. அப்ப சகாநாயகம் பேச வச்சாங்க. யா அல்லாஹ், இந்த மக்கள்லயே ஆக ரொம்ப இபாதத்திலையும் வணக்கத்திலையும் சரி, ரொம்ப நல்ல அமல்கள் செய்யறதுல ரொம்ப மிக குறைஞ்ச ஆளுன்னு பார்த்தா என்ன தவிர வேற யாரும் இல்ல. அதே மாதிரி பாவியிலையும் சரி இவர்களை விட ஆக கேடு கெட்டவனா நான் இருக்கிறேன். கல்பால சர்க்கார் நான் பின்னாடி நிக்க வச்சு பார்க்க வச்சாங்க ஒரு பார்வை. அதனால் இங்க இருக்கக்கூடிய இத்தனை நபர்கள்லயும் உன்னோட நியமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பார்த்தா இவர்கள் எல்லாரையும் விடவும் நான் தான் அதிகமா அல்லாட்ட ஒரு கேட்டுட்டு லாஸ்ட் சஃப்ல போய் நின்று அப்படியே தக்பீர் கட்டி சகார் நாயகம் தொழ வச்சாங்க. அல்லாட்ட அந்த வார்த்தையை சொல்லிட்டு அது கல்பால சகார் நாயகம் உணர வச்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா நியமத்து ஒரு பக்கம் சகார் நாயகம் நியமத்து ஒரு பக்கம் பார்க்க வச்சது போவ அதுக்கு அடுத்த கேட்டகரியில எப்படி ஆக்க வச்சுட்டாங்கன்னு சொன்னா, ஒரு தொழுதா ஐயோ நம்ம அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு குரான் எடுத்து ஓதுனா ஒரு சகார் நாயகம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, ஒரு பிரதமர்மா நான் ஒரு பிரதமர் எனக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்க, ஒரு டாக்டர் ஃப்ரெண்டா இருக்கிறாரு, ஒரு வக்கீல் ஃப்ரெண்டா இருக்கிறான்னு சொன்னா நமக்கு ஒரு பெருமைமா. ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரனை காமிச்சு இவன் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னா அது நமக்கு பெருமையா? நம்ம ஒரு சபையில நின்றுட்டு இருக்கிறோம், ரோட்ல ஒரு மிஸ்கியம் போயிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு இவர் யார் தெரியுமா, இவர் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னா அது நமக்கு பெருமையா இருக்கும் அது. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மள என்னுடைய அடிமைன்னு சொல்லி அல்லாஹ் வந்து மலக்குகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆகை கேடு கட்டவன்னு சொல்லிட்டு சகாநாயகம் குரான் எடுத்து தொடர்ந்து ஓத வச்சாங்க. இந்த ஒரு இன்னைக்கு கூட ஓத வைக்கும் ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஓத வைக்கும் போது நல்லா வலியும் என் நேசன் என் நண்பன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றா பாருங்க. அவன் யாரு நாம யாரு? நம்மளே போய் எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கன்னா என்ன அல்லாஹ் இருக்கு. அடிமை சரி நியாயமான பேச்சு, அது உண்மைதானே. அது அடிமையை போய் ஃப்ரெண்டாக்குவாங்க யாராச்சும். அல்லாஹ் சொன்ன மாதிரி இவதான் என் வீட்டுல வேலை காதுற, என் வீட்டு சாக்கடை கிளீன் பண்றவரு, ஆனா என் ஃப்ரெண்டுங்க சொல்லுவாங்களா? அதோடதான் நிப்பாட்டிக்குவாங்க இல்லையா? ஃப்ரெண்டுன்னு யார் சொல்லுவா? எவ்வளவு கருணை கடலாகி அல்லா கருணையா இருந்தா அல்லா தாலா நம்மளை அடிமைன்னு சொல்றது மட்டும் ஃப்ரெண்டுன்னு சொல்ற பாருங்க. அல்லாஹ் வலியுள்ளதி நாமனுங்கிற அல்லா சுகானந்தா. சொல்லுங்கம்மா. அதே சர்க்கார் நான் இந்த குரானை திறந்து ஓதிட்டா கொஞ்ச தூரம் தான் ஓத வருது. டெய்லி இதே சம்பவம் தான் நடக்குது. கொஞ்ச தூரம் ஓத வருது. நம்ம இந்த குரான் ஓதுறால முன்னாடி ஒரு ஹால் இருந்துச்சு. என்னன்னா குரான் ஓதிட்டு நான் குரான் ஓதிட்டேன் சொல்லிட்டு குரான் ஓதிட்டு துவா செஞ்சா அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்குவான். அந்த ஹதீஸ் வந்து கல்புல இருக்கும். நான் குரான் ஓதிட்டேன் அதனால அல்லாஹ் துவா செய்யறேன் அல்லாஹ் கபூலாக்குவான்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நாளா என்னன்னா குரான் ஓதும் போதே இடையில இந்த குரான் ஓதுறதுனால நமக்கு பெருமையா, இந்த குரானை ஓதுறதுனால இந்த குரான் எவ்வளவு பெரிய அந்தஸ்து அது என் வாயில இருந்து வருது, அந்த குரானுக்கு வந்து அது மதிப்பு இல்லையேங்கிற மாதிரி தோணுது. சர்க்கார் நாயகம் நான் எப்படியாப்பட்ட ஒரு பாவி, எவ்வளவு கேடு கெட்டவன், எவ்வளவு நம்ம வந்து எவ்வளவு ஒரு பாவியா இருக்கும். நம்ம நாவில இருந்து இந்த குரான் வெளியாகுது. அந்த குரானுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து. நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் சொல்ல போனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் சொல்ல போனா கலாமுல்லா அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு அல்லாஹ் நம்ம நாட்டுல கொண்டு வர்றான்னா இதை விட இந்த பாவிகளுக்கு வேற என்ன அந்தஸ்து வேணும்? சுப்ஹானல்லாஹ். சுப்ஹான் ஜி சகார் நாயகம் டக்குனு குரானை ஓதுறதை நிப்பாட்டிட்டு உடனே சலாத்து ஓத ஆரம்பிச்சிருவான். இப்ராஹிம் சலாத்து அல்லாஹ் கூல் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து இந்த குரான் ஓதுறதுக்கு நம்ம தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சலாத்து ஓத வச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லாம் நான் இல்லைன்னா நான் எங்க ஓதுறேன், என்னுடைய ஷேக் தான் இருக்காங்க, என் ஷேக் தான், என் ஷேக்ல ரசூலுல்லாஹ் தான் இருக்காங்க சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் உட்கார வச்சு சக்கா அந்த சிந்தனையை கொண்டு வர வச்சு அதுக்கு பிறகு அதை குரானை ஓத வைப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்பதான் சர்க்கார் நான் ஓதி முடிச்சதுக்கு பிறகு ஒரு காலம் இருந்துச்சு, ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் நீ வேற கேட்ட துவாவை இப்ப நீ ஓதத்துக்கு தகுதி இல்லைன்னு ஓத வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அந்தஸ்து. எப்படி கைவிட்டா இருக்கும்? ஒரு பொருளை அனுபவிக்க ஒரு மாம்பழம் சாப்பிடறோம்னு வச்சுக்கல, அந்த மாம்பழத்தோட டேஸ்ட் விட ரப்பு இப்படி எனக்கு என் மேல கருணை புரிஞ்சு எனக்கு கொடுக்குறியா? எத்தனை பேருக்கு இது கிடைக்கல, எனக்கு தேடி பிடிச்சு கொடுத்தியா ரப்பு, என்ன உன்னுடைய அருள் அப்பா அப்படின்னு நினைக்கிறோமே, அந்த இன்பம் பேரின்பமா இருக்கு. நீங்க உண்மையிலே அல்லாஹ் தாலா அதை சோது செஞ்சு பாருங்க, நிஜமா கொடுத்த பதில அனுபவிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். குல் பி ஃபضலில்லாஹி பி ரஹ்மத்திஹி.
அல்லாவுடைய ஃபதுலை கொண்டு, அந்த ஃபதுல் அர்த்தம் நம்ம தகுதிக்கு மீறி அல்லாஹ் கொடுக்குறான், அதுக்கு பேர் பிச்சைன்னு அர்த்தம். குல் பி ஃபதுலில்லாஹி பி ரஹ்மதி, அல்லாஹ் என் மேல் கொண்ட கருணையினால், நான் பாவின்னு தெரிஞ்சும் அல்லாஹ் கொடுக்குறானே, எந்த நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஒபிதாலிக ஃபல்யஃப்ரு, இதை கொண்டு நீங்கள் ஆனந்தப்படுங்கள் நான் சொல்ல குரான்ல. அப்படி சொல்லி ஆனந்தப்படுங்க. அப்படி சொல்றதுல ஒரு ஆனந்தம் வருது. அந்த பொருளில் உண்டான இன்பத்தை விட அது அந்த நினைப்பில் உள்ள இன்பம் பெருசா. நீ என்ன வேணா வச்சுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, அந்த உயர்தரமான ஆடைகள், உயர்தரமான வீடு, உயர்தரமான எந்த இன்பமா இருந்தாலும் அந்த இன்பத்தை விட அந்த இன்பத்தை என் மௌலா கொடுத்தாங்க பாக்குறது ஒரு இன்பம் வருது பாருங்க. அதில் உள்ள இன்பம் அதை விட முடியாது. கல்புதாமா அந்த பொருளை அனுபவிக்குது. விலங்குல உங்களுக்கு கல்புதான் ஒரு பொருளை அனுபவிக்குது. இப்ப நீங்க உதாரணமா மல்கோவா மாம்பழம் எடுத்துங்க, இமாம் பசந்து இல்ல மோதினார் பசந்து, ஏதோ ஒரு பசந்து வச்சுங்க, அது ரொம்ப பிரிவா, ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இந்த பழம், அதை அறுத்து சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்களா. இப்ப ஒருத்தன் பைக்ல ஒரு இடத்துக்கு போனான், ஒரு கடைக்கு போய் திரும்பி பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி வச்சுன்னா பைக்கு காணும். வெளியே நிப்பாட்டி போறாங்க, பை சாவிதான் கேள்வி இருக்கு, பைக்கை காணும், எவனா ஆட்டையை போட்டானோ. இப்ப அவனோட இமாம் பசந்த் வாய், பைக்கை பத்தி அப்புறம் யோசிச்சலாம். இமாம் பசந்த் மாம்பழம் பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு, சாப்பிட்டு பாருங்கன்னா பைத்தறிச்சலா இருக்கணும், பழம் இனிக்குமா அவனுக்கு தெரிஞ்சுக்கலாம். பைக்கை அதோட பட்டு இங்கே அங்கேயும் தேடிட்டு இருக்கான். இது இமாம் பசந்துங்க சார், கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் சாப்பிடுங்க சார் சொல்லி பாருங்க, சந்தோஷமா இருக்கு அவனுக்கு. சரி, நீங்க பைக்ல போயிட்டு இருந்தா முன்னாடி போய் இங்க இன்னொரு பைக்ல இடிச்சு, இவன் பைக்ல சக்கரெல்லாம் வளைஞ்சிருச்சு, எப்படியும் 20,000 செலவு வச்சிடும். இவன் கார் முட்டியும் தேஞ்சிருச்சு, கீழே கிடக்குறான். அவர்கிட்ட போய் இமாம் பசந்து கொடுத்து பாருங்க, தூக்கி மூஞ்சிலே அடிப்பான், திருட்டு பயில என்ன கதியில கிடக்குறேன். எங்க இமாம் பசந்து நல்ல டேஸ்டா இருக்கும் மாம்பழம், கொடுக்குற ஒரு டைம் இல்ல. அப்புறம் பழத்துல டேஸ்ட் கிடையாது, அந்த மனம் அந்த டேஸ்டா கருது, அந்த சூழ்நிலையில உண்டாக்கி தர்றது அல்லாதான். சதா வேதனையிலேயே வச்சிருந்தா என்ன பழம் இனிக்கும். நான் நாளைக்கு ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறான், இன்னைக்கு அவனுக்கு ஃபேவரட் எதுப்பா, ரொம்ப பிரியமான ஃபுட் எதுப்பா, எனக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மாம்பழம், இதெல்லாம் கொண்டு போய் அவன் முன்னாடி வைங்க, ஏதோ உள்ள இறங்குமா அவனுக்கு. விடிஞ்சா அவனை காலி பண்ண போறாங்கன்னா ஏதோ உள்ள இறங்குமா, இறங்காது. அல்லாஹ் தஆலா கொடுக்கிற நேமத்து ஒண்ணு இருக்கு, அந்த நேமத்தை நிலைகளை உண்டாக்கி அந்த இமாம் பசந்த நீ சந்தோஷமா சாப்பிடறதுக்கு உண்டான ஒரு நிலையை அல்லாஹ் உண்டாக்கி தரானே, அளக்க முடியாது. சாப்பிடுறதுக்கு ஒரே சுவைக்காது. ஒருத்தனுக்கு மாம்பழம் மட்டும் தான் சுவைக்கும். பாருங்க, அவனுக்கு மாம்பழத்தோட சேர்த்து அல்லாஹ்வுடைய டேஸ்டும் பெற்றுக் கொள்வான். அழகா சொன்னாங்க, சொல்லுங்க. சர்கார் நாயகம் நேற்று நைட்டு சர்கார் நாயகன் கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டேன். மிஸ்கேன் இந்த நைட்டு கனவுல திடீர்னு ஜாத்துல திடீர்னு சர்கார் நாயகம் ஒரு கனவு, சர்கார் நாயகம் மதரசால பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அது வேற மாதிரி ஒரு மதரசாவா இருக்குது. மிஸ்கியும் போனோன்னா சர்கார் நாயகன் பாசலான்னு சொல்லிட்டு சர்கார் நாயகம் அப்படியே உள்ள கடந்து போனா பழைய புறவச்சேரி மதரசாவா இருக்கு. அப்ப அந்த சர்கார் நாயகம் ரூம்லாம் பழைய ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி இல்ல பால் அடைஞ்சு இடிஞ்சு போன மாதிரி இருக்கு, ஆனா ரூம்லாம் அப்படியே தான் இருக்கு. போய் மிஸ்கியும் போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு போறேன். சர்கார் நாயகம் தலையில துணியை போட்டு போங்கம்மா, அதை தொப்பி போட்டுங்க, இல்ல தலைப்பு கட்டிங்கம்மா, உள்ள போறீங்க, வழிமார்கள் உட்கார்ந்த இடமா அதெல்லாம். நான் டக்குன்னு மிஸ்கியும் தலைப்பா கட்டிக்கிட்டு உள்ள போறேன். போய் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் அங்க வந்தோன்னா சர்கார் நாயகம் மிஸ்கினை பார்த்து ஒரு புன்முறுவலா ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. நாயிலகல்ல சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு மிஸ்கி அப்படி வந்தேன்னு அந்த பிரிஞ்சு வரமேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு பிரிஞ்சு வரமேன்னு சொல்லிட்டு ஒரு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். மிஸ்கின் எந்த அளவுக்குனாக்கா மிஸ்கினுக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சு. தூக்கம் கலைஞ்சி பாக்குறேன், கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்தி தலவாணி எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. அப்படியே அழுதுகிட்ட திருப்பி அப்படியே தூங்கிட்டேன். திருப்பி நல்லா முழிப்பு வந்துச்சு. முழிப்பு அப்படியே தேம்பி அழுதுகிட்டு அந்த பக்கம் படுத்திருக்காங்க. மிஸ்கி இந்த பக்கம் திரும்பி அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டேன். மறுநாள் காலைல இருந்துச்சு சர்கார் நாயகம் எல்லாரும் துவா செய்ய வச்சாங்க. யாரெல்லாம் மனைவிக்காக அழுதா ஏதோ பொண்டாட்டி அவன் தேவையை புரிஞ்சிச்சு, இவங்க தேவை பிள்ளைக்காக, தியாகத்துக்காக, மற்ற உலகத்துல துணியா எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு தேவைக்காக என் சர்கார் நாயகத்துக்காக அந்த கண்ணுல இருந்து வந்த தண்ணி எனக்கும் என் சர்கார் நாயகத்துக்கும் உள்ள உறவு உனக்காக வேண்டித்தான்.
அவங்க கண்ணுல இருந்து வந்த அந்த கண்ணீரும் உனக்காக வேண்டி அல்ல. அந்த காதலை அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் துனியா முழு வாழும் காலம் எல்லாம் வைத்து சொர்க்கத்திலேயும் அல்லாஹ் நம்மளை ஒண்ணா வச்சிருப்பான் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய காதலர் நைனார் மௌலா இருக்கிறாங்க ஜமா. என்னைக்கு திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பிங்கன்னு சொன்னோம் லண்டன்ல 2 வருஷமா 3 வருஷமா விடாம நடத்துறாங்க. அடாத மழையிலும் விடாத திக்ர் மஜ்லிஸ். என்ன மழை பெய்யுது என்ன அங்க வந்து சுனோ பனி மழை கொட்டும், கோட்டு போட்டு உட்காந்துருவாங்க மௌலா. யாரும் வந்த திடீர்னு 3 பேர் வருவாங்க, 5 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்க, திடீர்னு யாரும் வரமாட்டாங்க. அவங்களும் வணங்கி உட்கார்ந்துட்டு திக்ர் செய்வாங்க. ஒவ்வொரு அந்த திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பத்துல காலையிலே மெசேஜ் போட்டுருவாங்க, இல்ல போன்ல சொல்லிடுவாங்க, ஜமா எனக்கு மஜ்லிஸ் சர்க்காருக்கு நீங்க தவஜீஹ் செய்யுங்க ஜமானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் பேச வைப்பாங்க. அல்லாஹ்வின் கருணை கொண்டு சில நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து எஜமா வந்து ஆடியோ சூதி நண்பர் குரூப்ல அனுப்பி வைப்பாங்க. 2-3 வாரமா என்ன பார்க்கல, அது வரலன்னு நினைக்கிறேன். அனுப்பி வைங்க, ரெக்கார்ட் பண்ணல போல தெரியுது. அதனுடைய பரக்காத்துல இந்த வாரம் அவங்க வந்து நைட்டு திக்ர் மஜ்லிஸ் நடத்திட்டு படுக்கிறாங்க. பெருமாள் கனவுல வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு. பக்கத்துல அபூபக்கர் நாயகம் வந்து உட்கார்ந்து இவங்க நின்றுட்டே இருக்கிறாங்களாம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு நம்ம ஷேഖனாவத்தை நம்ம பார்த்த நேரில் பார்த்து சும்மா இருப்போமா, போய் கதம்ப செய்வோமா இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு திருப்பேரை கேட்டா ஸலவாத் சொல்றோம், கண்ணியப்படுத்துவோம். பெருமானாரே முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, நீ நிக்கிறியே அப்படி இவங்க மனசுல இவங்க நினைச்சுக்கிட்டு நேர போய் ரசூலுல்லாஹுடைய காலில் கதம்ப செய்யறாங்க. பெருமாள் காலை முத்தமிட்டு தான் நான் கனவு கண்டேன் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அல்லாஹ் அக்பர் அப்படின்னு பெரிய ஒரு ஆனந்தமா இருந்துச்சு. அவன் மஜ்லிஸுடைய பரக்காத்துகள் ஒவ்வொரு மனிதரும் தங்கள் வீட்டுல மஜ்லிஸ் நடத்தணும். ஒவ்வொரு முறையும் நடத்தி பாருங்க, உங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுலயே வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதனுடைய பரக்காத்துகள் தான். நீங்க நைட்டு உட்கார்ந்து அல்லாஹ் பத்தி பேசுறீங்க, பெண்கள் மஜ்லிஸ் பேசுறீங்க, மதரசாவில் அந்த பிள்ளைகளுக்கு ஹித்மத் செய்றீங்க, அந்த பரக்காத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா ஷேഖமார்ல கண்ண காட்டுறது. சுப்ஹானல்லாஹ் ஜி. சக்கர் நாயகம் அந்த கலிமாவுடைய எஃபெக்ட் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் சக்கர் நாயகம் எந்த அளவுக்கு ஊட்டி வளர்த்திருக்காங்கிறது பார்க்கும்போது மிஸ்கே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி 2 பிள்ளைங்களை ஒரு 6-7 வயசு ஒரு பிள்ளை வீட்டுக்கு போனதும் மற்றபடி துணி கிடைக்கும், நகை வாங்குறதுக்குள்ள கிடைக்கும், வேற எந்த பொருட்கள் வாங்குறதுக்கோ, ஏன் என்ன சொல்ல வளையல் அந்த மேல போட்டிருக்க கிளிப்பை கிளிப்பு அதை எனக்கு மாடல் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி கிளிப்பு வேணுங்க, இந்த மாதிரி வளையல் வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லியது மோலா இதை தேர்ந்தெடுக்கிற முறை எனக்கு தெரியாது, இதான் தேர்ந்தெடுக்கக்கூடியதா இருக்கிற நீயே போ. அதே மாதிரி இப்போ நம்ம மணப்பெண்ணுக்கு சேலை வேணும், அதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும்னு சொன்னாங்க. யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பவள் மேலானவன் நீ, அல்லாஹ் மஹிர்லி வக்தர்லி, எனக்கா நீ தேர்ந்தெடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஜவுளி கடைக்கு உள்ள போந்து துணி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா அதை எல்லாரும் கொடுத்தா அங்க ஒரு மக்கள் சொல்றாங்களாம், சொன்னாங்க இதுதான் இன்னைக்கு புது ஃபேஷன், இன்னைக்கு ரொம்ப டாப்பா இருக்கு ட்ரெஸ், நீங்க எடுத்த எல்லாம் எங்க செலக்ஷன் பண்ணீங்க, எங்க வாங்கன்னு கேக்குறாங்க. அவங்க கடைக்கே நாங்க போனவே இல்லை அப்படின்னு, ஆம்பளைக்கு போய் எடுத்தாங்க இவ்வளவு சூப்பரா எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நாம எடுக்கலையே, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சாச்சு. அங்க பொம்பளைங்கெல்லாம் போய் எடுத்தா கூட இவ்வளவு அழகா எடுத்துட்டு வர மாட்டோம், இவ்வளவு அழகா எடுத்து வந்திருக்கீங்களா நீங்க, நான் போய் உட்காந்துட்டு போல நீதான் ஐநா இருக்கிற, நீதான் எடுத்து கொடுக்கணும். எது எனக்கு பொருத்தமானதோ, எது என் குடும்பத்தாருக்கு பொருத்தமானதோ, எது பார்ப்பதற்கு நல்லது என்று மக்கள் நினைப்பார்களோ, எதை நீ வந்து செலக்ஷன் பண்றியோ, உனக்கு எது மேலானது அது கூட எல்லாரும் கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். தெரிஞ்சாருங்களா? மாஷா அல்ல மாஷா. அதே மாதிரிதான் சுபான்ல சொல்லுங்க ஜி. சார் அப்ப பிவி கூட கேட்டாங்க, அப்ப அவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்களே, இவங்க வருத்தப்படுவாங்களேன்னு. இப்ப பிவிட்ட சக்கர் நாயகம் ஒரே ஒரு வார்த்தையை கேட்க வச்சாங்க, உனக்கும் எனக்கும் சரி எதுவுமே யாருமே இல்லாம இருக்கும் போது அடுத்த வேலை சாப்பாடு கூட அல்ல வந்து ஒரு நம்ம தேவை எவ்வளவு கஷ்டப்படும் போதும் சரி நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சது யாரு? நம்மளுடைய இலாஹ் யார அல்ல, யாருக்கிட்டையும் போய் நிக்க வைக்காம, கையேந்தாம, யாருக்கிட்டையும் போய் நிக்க வைக்காம ஷேக் நாயகம் நம்ம சர்க்கார் நாயகம் எவ்வளவு கண்ணியமா நம்மளை வாழ வச்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய முகத்துக்காக நம்மளுடைய செயல்கள் அமையணுமா? இல்ல நடக்க முடியாம 1 வருஷம் படுத்துக்கிறீங்களே, வீட்டை விட்டு கட்டை விட்டு கீழே இறங்க முடியாம 6 மாசம் படுத்துக்குமே, அப்ப அதே நிலையில் அல்லாஹ் வைத்திருந்தால் கடைக்கு போவியா? இன்னைக்கு இந்த கால் கடைக்கு போகுமா? இந்த கால் வந்து கடற்கரைக்கு போகுமா? இந்த கால் வந்து நகை வாங்க போகுமா? அல்லாஹ் தன் கருணை பிச்சையா திரும்பி வச்சு நடக்க வச்சானே ஜி, அல்லாஹ் வீட்லயா நடக்க வச்சானே, திரும்ப நடக்க வச்சா. சேலை வந்து கல்யாணத்துல விருந்தெல்லாம் அவங்க வீட்டுக்காரன் வச்சாங்க, பெண்களுக்கு எல்லாம் பத்தி வச்சாங்க. ரொம்ப கை நடு துவா செஞ்சேன், யாருலா இது இன்னும் ஆபாத ஆக்கி வை யாருலா. இதே மாதிரி இவங்க பிள்ளை குட்டிக்கெல்லாம் திருமணம் சிறப்பா நடத்தி வைலா, நீ இருந்து நடத்தி துவா செஞ்சோம். அந்த மாதிரி துவா அவங்க வச்சாங்க. அது அந்த நேரத்தை யோசிச்சு பாரு சொல்லு. 3 மாசம் வந்து நகர முடியாம கட்டளை விட்டு இறங்க முடியாம எல்லாம் வச்சிருந்தானே ஒரு காலகட்டத்துல,
அப்படியே அல்லாஹ் அதுக்கு பின்னாடி அந்த தௌஃபீக் செஞ்சு நடக்க வச்சானே. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான். அழகா சொன்னீங்க. அதான் சொல்லுமா. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அந்த முகத்துக்கு அல்லாஹ்வுடைய முகம் ஷேகுடைய முகத்துக்காக நம்மளுடைய செயல்கள் அமையணுமா? இல்ல இவங்க இன்னைக்கு வந்து சேர்ந்துக்கிட்டாங்க, நாளைக்கு திருப்பி வேணாலும் பிரியன்னா பிரிஞ்சிருவாங்க. இவங்க நல்லா இருக்கும் போது வருவாங்க, திருப்பி ஏதாவது நகர் திருப்பி போயிடுவாங்க. இவங்களோட முகத்துக்காக நம்ம பார்க்கணுமான்னு கேட்பாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்களும் ஷேகுனுடைய ஆஷிகா உள்ளவங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அவங்க சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, ஏங்க எனக்கும் அந்த விருப்பம் இல்ல, ஆனா அவங்க வருத்தப்படுவாங்க, என்ன செய்யணும்னு உங்ககிட்ட ஐடியா தாங்க கேட்டேன்னு சொன்னாங்க. அப்படி கேளுன்னு சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி பதில சொல்ல வச்சாங்க. நம்ம சொன்னோம், இப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இப்படிதான் நம்ம நடத்தணும் இன்ஷா அல்லாஹ். உங்க அம்மா கிட்ட, சொந்த பந்தத்திட்ட யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. என் ஷேக் நாயகம், அதாவது உங்களுக்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸ வாயால சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க, ஆனா செயல்கள்ல ரசூல் சஹாபாக்கள் வழிகாட்டியா ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க. ஆனா எங்களுக்கு இன்னைக்கு எப்படி குர்ஆன் ஹதீஸ சொல்றதுக்கு இமாம்கள் எல்லாருமே இருந்தாலும், ஷேக் எல்லாம் இருந்தாலும், எங்களுக்கு நேரடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கறதுக்கு எங்க ஷேக் நாயகம் இருக்காங்க. இது பிராக்டிக்கல், அது தியரி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சர்க்கார் நாயகம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சர்க்கார் நாயகம் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பாக்கியத்தை பெற்றதுக்கு பிறகு நம்ம திருப்பி நம்ம வந்து அவங்களுடைய முகத்துக்காக நம்ம பார்க்கவே கூடாது மனசு சர்க்கார் நாயகம் சொல்ல வச்சாங்க. ஜஸாக்கல்லாஹு கைரன். லா இலாஹ இல்லல்லாஹ். ஐயா ரஹ்மான், இந்த கனவு கண்டைகளை திரும்ப ஒரு வார்த்தை உங்க வாயால சொல்லுங்க, கேட்கவே இன்பமா இருக்கு. வார்த்தைன்னு சொன்னீங்களே, இதை விட வேற கைஃபியத் என்ன? நீங்க பார்த்த கனவு அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்த ஒரு பஷாரத் ஆயிருச்சு. அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல அல்லாஹ் ரசூல் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நாம் செய்யக்கூடிய இந்த சேவைகள் அல்லாஹ் ரசூலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கிறது ஒரு ஆதாரம் ஆயிடுச்சு. வாயால திரும்ப சொல்லுங்க, அதை கேட்கவே இன்பமா இருக்கு. அங்க பிக்சர்ல மஜ்லிஸ் முடிச்சுட்டு நைட் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது மஜ்லிஸ்ல வந்து 2 பேர் உட்கார்ந்துருக்க மாதிரியே கீழே உட்கார்ந்தா இருந்தாங்க, தனியா 2 பேரும். யாருன்னு கேட்கும், ரசூல் ஸல்லல்லாஹு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அப்படின்னு சொல்றாங்க. சேர்த்து காமிச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். வா 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 ஜி பாத்துக்கிட்டு குடிஞ்சு இப்படி பாத்துக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தேன் நாங்களை பாக்குற மாதிரி. அப்ப என்ன மதினா டோமோ மதினா போட்டோ பார்த்தாலே, வீடியோல யூடியூப்ல பார்த்தாலே ஒரு மாதிரியா பரவசமாகும். அப்ப அவங்களே வந்து உட்காந்துருக்காங்க, அப்படி சும்மா நிக்கிறிய அப்படின்னு மனசுல டக்குன்னு ஓடி போய் காலம் விட்டு நீட்டுறாங்க. அவங்களும் என்னோட தலை மட்டும் நல்லா டிவி ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு, அப்ப ரோஜா பூ முத்தம் கொஞ்சம் கஷ்டமா மெதுவா தொட்டு கொஞ்சம் கண்ணையும் ஒத்திக்கிட்டு திரு பாதங்களை முத்தமிடக்கூடிய என்னை ஒருவன் கனவில் பார்த்தால் உண்மையில் என்னைத்தான் பார்த்தான் சூரத்தி அவகமா சொல்லலாம். சூரத்தை வர மாட்டான். இல்ல, என்னை ஒருவன் நேரில் கனவில் பார்ப்பது நான் தான் வந்தேன் சொல்லுதான். அது சொல்லுதான் சொல்லிட்டாங்க. எங்க எல்லாருக்கும் அந்த வாக்கியம் கிடைக்கணும்னு துஆ செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். மாஷா அல்ஹம்துலில்லாஹ். நிர்வாகிகள் சில பேர் முகம் தெரியுது. ராஃபி மோல்லா மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். இர்ஷாத் ஹஜ்ரத் சில பேர் முகம் தெரிய மாட்டேங்குது. ஆன் பண்ணுங்க, உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணா தெரியும். ஜாவித் மோல்லா பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானா. மொஹீதீன் மோலாவா யாருக்கும் நம்ம இவங்க முஜீப் மோலா மாஷா அல்லாஹ், காரைக்குடி முஜீப் மோலா தெரியுறாங்க. இவங்க வந்து யாரு திப்பு சுல்தான் மோலா மாஷா அல்லாஹ். மோலா உடம்பு நல்லா இருக்குங்களா? திப்பு சுல்தான் மோலா உடம்பு நல்லா இருக்குங்களா உங்களுக்கு? அல்லாஹ் எங்களுக்கு